ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜன்யா இல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஹோம்மேட் பாதாம் மிக்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹெல்தியான பாதாம் மிக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரணும். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதில் 250 பாதாம் நான் ஆட் பண்ணுறேன். தோலை எடுத்துகிட்டு தான் நம்ம பாதாம் மிக்ஸ் செய்யணும். ஸோ 250 கிராம்ஸ் பாதாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தோலோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் தோலை எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த மிக்ஸ் செய்யணும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 to 3 மினிட்ஸ் இந்த தண்ணியில் இருந்தால் போதும். பீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு பாதாமை தனியாக எடுத்துடலாம். இப்படி நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது சீக்கிரமாக தோல் ஈஸியாக உரிச்சிடலாம். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. லைட்டாக நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்க மேலே அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக தோல் உறிஞ்சிரும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், உரிச்சிடலாம். இப்படி பாதாமோட தோல் எல்லாத்தையுமே நல்லா உரித்து பாதாம் தனியாகவும் தோல் தனியாகவும் வச்சுருங்க. இப்போ பாதாம் தோலும் அண்ட் பாதாமையும் நல்லா தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த தோலை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை நம்ம ஸ்கின் கேருக்கோ இல்லை பாத்திங் பவுடரில் குழந்தைகளுக்கு குளிக்கிறதுல ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாதாமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. கிச்சன் டவல்லையோ இல்லை டிஷ்யூஸோ வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு ட்ரை பேனில் ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். ஒரு 60% ஃப்ரை ஆனதும் இதில் நம்ம 50 கிராம்ஸ் முந்திரி பருப்பும் 50 கிராம்ஸ் பிஸ்தா பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நீங்கள் உடைச்சதும் போட்டுக்கலாம் அண்டு முழுசாக இருக்கிறதையும் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இன்னும் கொஞ்சம் ஹெல்தி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இது 3மே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம 250 கிராம்ஸ் பாதாம் எடுத்துருக்கோம். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் எடுத்துக்கணும். நான் 150 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். கூடையோ குறையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 to 12 ஏலக்காய் தோல் உரித்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தோலையும் வேஸ்ட் பண்ணாமல் டீ தூளில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணணுன்ட்டு இல்லை, நம்ம பனங்கற்கண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விஷ் தான். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாதாம், பிஸ்தா அண்டு முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம்.
மஞ்சத்தூள் ஜாஸ்தி போட்டிங்க அப்படின்னா வந்து மஞ்சத்தூள் ஃப்ளேவர் தெரிஞ்சிடும். ஸோ வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்மளுக்கு வந்து பாதாம் மிக்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாதாம் மிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நைஸாக அரைக்கக்கூடாது, நல்ல ரவை பதத்துக்கு தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கலக்கி குடிக்கும்போது நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு வந்து குடிக்கும்போது அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பாதாம் மிக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு கலக்கி காமிக்கிறேன். ஒரு டம்ளருக்கு நம்ம 2 டீஸ்பூன் போட்டால் போதும். சுகர் ஆல்ரெடி நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கிறனால சுகர் நம்ம அகைன் ஆட் பண்ண தேவையில்லை. இப்படி நம்ம குழந்தைகளுக்கு கலக்கி குடிக்கும் போது அவங்க ரொம்ப வந்து பிடிச்சு குடிப்பாங்க. நம்ம வெளியில் வாங்குறத விட நம்ம இப்படி வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையாக உண்போம், சுகமாக வாழ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.